ஹாய், நான் உங்கள் எலக்ட்ரிஷியன் காரைக்குடியிலிருந்து. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க முன்னாடி வச்சிருக்கேன் பார்த்தீங்களா வயரு. இந்த வயரை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த வயர் மோஸ்ட்லி நம்ம புது வீடு கட்டுறாங்க அப்படின்னா அந்த புது வீட்டுகளுக்கு யூஸ் பண்ணுவாங்க. மீன்ஸ் பழைய வீட்டு ரெனோவேட் பண்றாங்க அப்படின்னா பழைய வீட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஒயர் என்னென்ன சைஸ்ல இருக்கு, நம்ம வீட்டுக்கு என்னென்ன சைஸ் ஒயர் யூஸ் பண்றோம், பிளஸ் இந்த ஒயர்ல என்ன ஆம்ஸ் ரன்னிங் ஆகுது, பிளஸ் இந்த ஒயர் ஷார்ட் சர்க்யூட் ஆனிச்சுன்னா என்ன மாதிரி ஆம்ஸ் போட்டா உங்களுக்கு எம்சிபின்னு சொல்லுவாங்க, மினி ஷார்ட் சர்க்யூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. அந்த சர்க்யூட் பிரேக்கர் என்ன சைஸ் ஒயருக்கு என்ன சைஸ் எம்சிபி போட்டா ஷார்ட் சர்க்யூட் ஆகும், பிரேக்கர் விழுந்து நம்மளோட உசுரை காப்பாற்றும் அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஒயர் பாத்தீங்க அப்படின்னா இது 1 ஸ்கொயர் ஒயர். சரிங்களா? இந்த 1 ஸ்கொயர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் வீட்டுல அப்படின்னா, மோஸ்ட்லி நம்ம லைட்டு, ஃபேன் இந்த மாதிரி நார்மலான லோடுக்கு யூஸ் பண்ணுவோம். இதுல நமக்கு பாத்தீங்கன்னா 10 ஆம்ஸ் வரையும் 10 ஆம்ஸ் வரையும் என்னென்ன ப்ராடக்ட் 10 ஆம்ஸ் வரையும் லோடு எடுக்குதோ அந்த ப்ராடக்ட்டுக்கு ஃபுல்லாவே நம்ம பாத்தீங்க அப்படின்னா 1 ஸ்கொயர் ஒயர் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? பாத்தீங்க அப்படின்னா 1.5 ஸ்கொயர்ல உள்ள ஒயர் இது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 14 ஆம்ஸ் எடுக்கக்கூடிய எல்லா மெட்டீரியலுக்கும் இந்த 1.5 ஒயரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? 2.5 நம்ம குறைஞ்ச இதுல 22 ஆம்ஸ் வரையும் எடுக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் இப்ப நம்ம பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2.5 ஹீட்ரு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள ஃப்ரிட்ஜ், நார்மலா கரண்ட் அடுப்பு, இந்த மாதிரி எல்லாமே 22 ஆம்ஸ் வரை எடுக்கக்கூடிய பொருட்கள். அதுக்கு 2.5 நம்ம யூஸ் பண்ணலாம் எல்லா வீட்டுகளுக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது 4 ஸ்கொயர். இது ஏசிக்கு யூஸ் பண்ணலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய இப்ப மிஷினரிஸ் எல்லாம் போடுறோம், கொஞ்சம் ஹெவி லோடு, நம்ம ஹெவி லோடு மிஷினரிஸ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது 6 ஸ்கொயர் சொல்லுவாங்க. இந்த 6 ஸ்கொயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 42 ஆம்ஸ் வரையும் எடுக்கும். இந்த 42 ஆம்ஸ் வரையும் எடுக்கிறதுனால உங்களுக்கு மீட்டர் பாக்ஸ்ல இருந்து வீட்டுக்கு இன்புட் கரண்ட் கொண்டு வர்றதுக்கு இந்த 6 ஸ்கொயர் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப நம்ம இந்த எம்சிபி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த எம்சிபி நமக்கு இது சிங்கிள் போல் எம்சிபி. இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6 ஆம்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 32 ஆம்ஸ் வரை சிங்கிள் போல் உங்களுக்கு கிடைக்கும். மோஸ்ட்லி 1 ஸ்கொயர்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 10 ஆம்ஸ் வரையும் லோடு எடுக்கும் 1 ஸ்கொயர்ல. அதுக்கு நம்ம 6 ஆம்ஸ் எம்சிபி வச்சோம் அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரேக்கர் ட்ரிப் ஆயிடும் 6 ஆம்ஸ்ல. ஓகேங்களா? அதே இது 1.5 போட்டீங்க அப்படின்னா நமக்கு 1.5ல 40 ஆம்ஸ் வரையும் லோடு எடுக்கும். அப்ப 40 ஆம்ஸ் வரையும் லோடு எடுக்கும் போது நீங்க இந்த பிரேக்கர்ல 10 ஆம்ஸ் பிரேக்கர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் சர்க்யூட் ஆக உங்களுக்கு ட்ரிப்பர் ஆயிடும். ஓகேங்களா? அதே மாதிரி 2.5 ஒயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 ஆம்ஸ் வரை லோடு எடுக்கும். அப்ப 22 ஆம்ஸ் வரை எடுக்கும் போது நீங்க பிரேக்கர் 20 ஆம்ஸ் பிரேக்கர் சிங்கிள் போல் பிரேக்கர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ரிப் ஆயிடும். ஓகேங்களா? இது நீங்க 4 ஸ்கொயர் ஒயர் போடுறீங்க அப்படின்னா அதுல 33 ஆம்ஸ் வரை உங்களுக்கு லோடு எடுக்கும். அப்ப 33 ஆம்ஸ் வரை எடுக்குது அப்படின்னா நீங்க 32 ஆம்ஸ் பிரேக்கர் போட்டீங்க அப்படின்னா நமக்கு ஷார்ட் சர்க்யூட் அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு பிரேக்கர் ட்ரிப் ஆயிடும். 6 ஸ்கொயர் போடுறீங்க அப்படின்னா 6 ஸ்கொயர் நீங்க மோஸ்ட்லி வீட்டுல யூஸ் பண்ண மாட்டோம். சப்போஸ் அவுட்டர்ல மெயின்ல இருந்து நமக்கு டிவி பாக்ஸ் வரைக்கும் கொண்டு வர 6 ஸ்கொயர் யூஸ் பண்றோம் அப்படின்னா நீங்க இதுல 32 ஆம்ஸ் போட்டாலும் ஓகே, இல்ல 40 ஆம்ஸ் போட்டாலும் ஓகே. ஆனா 40 ஆம்ஸ் போட்டீங்க அப்படின்னா ட்ரிப் ஆறது கொஞ்சம் டைம் ஆகும். ஏன்னா அதுமே உங்களுக்கு 33 ஆம்ஸ் தான் எடுக்கும். 33 ஆம்ஸ் லோடு எடுக்கிறதுனால நீங்க தாராளமா நீங்க 32வே போடலாம். ஓகேங்களா? என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்ப இந்த 1 ஸ்கொயர் ஒயர் நான் சொன்னேன் பாத்தீங்களா, இந்த 1 ஸ்கொயர் ஒயர்ல 10 ஆம்ஸ் வரையும் எடுக்கும். ஓகேங்களா? இந்த 1 ஸ்கொயர் உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா நம்ம 6 ஆம்ஸ் பிரேக்கர் யூஸ் பண்ணணும். 6 ஆம்ஸ் பிரேக்கர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 ஸ்கொயர்ல 10 ஆம்ஸ் வரையும் எடுக்குதா, அப்ப நம்ம 6 ஸ்கொயர் 6 ஆம்ஸ் எம்சிபி போட்டோம் அப்படின்னா இந்த 1 ஸ்கொயர் ஒயர் ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா 6 ஆம்ஸ் பிரேக்கர் இறங்கிடும், ஷார்ட் சர்க்யூட்டும் நமக்கு தவிர்த்தரலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் 1.5 இந்த 1.5 வயர் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 14 ஆம்ஸ் வரை எடுக்கும். இந்த 1.5 அப்ப இதுக்கு நம்ம என்ன மாதிரி எம்சிபி போடணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 ஆம்ஸ் எம்சிபி போட்டீங்க அப்படின்னா இந்த 1.5 ஷார்ட் சர்க்யூட் ஆச்சு அப்படின்னா 10 ஆம்ஸ் பிரேக்கர் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது பிரேக்கர் ட்ரிப் ஆயிடும், உங்களுக்கு அந்த ஷார்ட் சர்க்யூட் தவிர்த்திடலாம். சரிங்களா? 2.5 பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 22 ஆம்ஸ் வரையும் எடுக்கும். இது 22 ஆம்ஸ் வரையும் உங்களுக்கு ஆம்ஸ் எடுக்கிறதுனால இதுக்கு நீங்க 20 ஆம்ஸ் எம்சிபி போடணும். நீங்க 20 ஆம்ஸ் எம்சிபி போட்டீங்கன்னா இது ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா நீங்க 20 ஆம்ஸ் எம்சிபி போடும்போது ஆட்டோமேட்டிக்கா 20 ஆம்ஸ் எம்சிபி ட்ரிப் ஆயிடும், உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் தவிர்த்திடலாம். சரிங்களா?
இது பாத்தீங்க அப்படின்னா 4 ஸ்கொயர். இந்த 4 ஸ்கொயர் வந்து உங்களுக்கு 33 ஆம்ஸ் வரையும் இந்த 4 ஸ்கொயர் ஒயர் வந்து லோட் எடுக்கும். அப்ப நீ உங்களுக்கு 33 வரையும் எடுக்குது அப்படின்னா நீங்க 32 ஆம்ஸ் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து 32 ஆம்ஸ் வந்து பிரேக்கர் வந்து ட்ரிப் ஆயிடும். உங்களுக்கு இது ஷார்ட் சர்க்யூட் தவிர்த்துடலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இது 6 ஸ்கொயர். 6 ஸ்கொயர்ல பாத்தீங்க அப்படின்னா 42 ஆம்ஸ் வரையும் எடுக்கும். அப்ப 42 ஆம்ஸ் வரையும் எடுக்க அப்படின்னா நீங்க இதுக்குமே வந்து 32வே யூஸ் பண்ணலாம். 32 MCB போட்டீங்க, சிங்கிள் போல் MCB போட்டீங்க அப்படின்னா இதுவுமே ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னா நீங்க வந்து MCB 32 போடும்போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்கா ஷார்ட் சர்க்யூட்டை தவிர்த்துடலாம். இதுதான் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற ஒயரிங்ஸ். ஓகேங்களா? இந்த ஒயரிங்ஸோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 1 ஸ்கொயர், 1.5 ஒயரு, நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2.5, நெக்ஸ்ட் 4 ஸ்கொயர், நெக்ஸ்ட் 6 ஸ்கொயர். இந்த 5 வயர் தான் வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நார்மலா யூஸ் பண்றது. ஓகேங்களா? இது வந்து இந்த வயரை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்க தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்களே வந்து வீட்டில் வந்து இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரேக்கரை பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். சப்போஸ் இந்த ஆம்ஸை விட பிரேக்கர் வந்து பிரேக்கரோட ஆம்ஸ் கூட இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு பிரேக்கர் கூட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரேக்கரை மாத்திடுங்க. பிரேக்கரை மாத்திட்டீங்க அப்படின்னா ஷார்ட் சர்க்யூட் ஆனாலும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிடும்.